If series of said happens to be the last word, last of that one word, you are highly lucky. You can easily score 5 marks for that case. Series of said பின்னாடி வந்துன்னு சொன்னா பண்ணலாம். Sir, what happens if it comes in front? முன்னாடி வந்தா என்ன? அதுக்கும் வழி சொல்லி தரேன். அப்போ அதனால முன்னாடி வந்தாலும் அப்படின்னா உங்களுக்கு நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரூலை ஃபாலோ பண்ணி அழகாக எழுதிடுவேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்குங்கிற கோர்ஸ் தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் எழுதி சொன்னேன்னு வச்சுக்கேன், அதை பார்த்து சொன்னேன்னு நினைச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எழுதுவா செட்டுன்னு வராது. சப்ஜெக்டை கொடுத்துருப்பா. சப்ஜெக்டுக்கு அப்புறம் டூ போட்டு ஒரு சொல்லுவா. போட்டதுக்கு அப்புறம் டைரக்டா மதர் செட்டுக்கு அப்புறம் மதர் வேண்டாம், இது வேண்டாம், முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் செட் அப்படின்னு பாரு. யார் செட் டூ அப்படிங்கிற வெறும் செட்னு இருந்தால் டீச்சர் செட் டோன்ட் ஷோ அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, செட்டுக்கு அப்புறம் கமா. வெறும் செட் கொடுத்தா ப்ளீஸ் பி கேர்ஃபுல். If the set happens to be the first, second or third word, first, second or not the first word, always no sentence will follow. Start with said. Okay? Subject must be there. Someone says or said. It's an action. Said. அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு அப்புறம் கமாய போட்டு கோட்ஸை ஓப்பன் பண்ண, முடிக்கும் போது கோட்ஸை க்ளோஸ் பண்ண. If it happens to be a question word, put the question word. If question mark or otherwise, put the full stop. கேள்வி வார்த்தைகள் இருக்குமேயானால் கேள்வி குறிப்போடு அல்லது full stop வை வச்சுட்டேன்னு சொன்னா இதுக்கப்புறம் ஒன்று நல்லா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் வேர்டு பத்தியா சப்ஜெக்ட் பத்தியா இது கேபிட்டல்ல இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் எம்னு போடுறேன். இந்த இடத்துல கோட்ஸ் உள்ளுக்குள்ள வரணும், கேபிட்டல்ல இருக்கணும். செட் முன்னாடி செகண்ட் வேர்டாவோ தேர்ட் வேர்டாவோ வந்துருக்குன்னு சொன்னா செட்டுக்கு அப்புறம் டூங்கிற வார்த்தை இல்லாமல் இருந்தால் please note if 2 is not there, வேற ஒன்றும் இல்லை. ஸ்பீக்கரை பத்தி கொடுக்க போறேன்னு சொன்னா ஸ்பீக்கர் பத்தி லிசனர் பத்தி கொடுக்கலன்னு சொன்னால் இதை பயன்படுத்திக்கணும். ஸோ ஒரு சின்ன பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை எப்படி போகணுங்கிற பார்ப்போம். சரியா? வெயிட் பண்ணி